கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:21 பார்த்தோம். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது நலமானது? வசனத்தை கேட்பது நலமானது என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அவ்விதமாக பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 54:6 சங்கீதம் 6 பார்க்கும்போது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. தேவனை துதிப்பது நலமானது என்று இந்த நாளிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். உற்சாகத்துடன் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 34:1 பார்க்கும்போது அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அழகாக அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே தேவனை துதிப்பது நல்லது இல்லையா? ஏன் தேவனை நாம் துதிக்கிறோம்? ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனை துதிப்பதற்காக நம்மை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அப்போது தேவனை துதிப்பது நல்லது. தேவனை துதிக்கின்ற வேளையிலே அவரே நமக்கு பாதுகாப்பும் அரணமாயிருந்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இதைத்தான் தானியேல் புத்தகத்திலேயும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது பார்க்கும்போது இல்லையா? எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் போராட்டத்துக்கு மத்தியில் 3 வேளை இடைவிடாமல் தேவனை துதிக்கின்றவராகவும் ஆராதிக்கின்றவராகவும் அடிமைப்பட்டு போன அந்த பாபிலோன் தேசத்தில் தான், எங்கேயோ அவர் இருக்கிற எருசலேமில் அல்ல, அடிமைப்பட்டு போன பாபிலோன் தேசத்தில் 3 வேளை துதிக்கிறவராக காணப்பட்டபடினாலே தான் துதியலில் பிரியப்படுகிற ஆண்டவர் தானியேலை சிங்க கபியிலிருந்து தப்புவித்தது மாத்திரமல்ல, தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தினார் என்று நாம் காண்கிறோம். எனவே தேவனை துதிப்பது நல்லது என்று நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். 1 நாளாகமும் 16 பார்க்கிறோம். 16 அதிகாரம் 1 நாளாகமும் 16 34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்க துதிக்க கிருபைகளை அருளை செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக அங்கே சொல்லப்படும். இதன் 107 சங்கீதம் 1 அதைத்தான் சொல்றது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை துதிப்பது நல்லது. கர்த்தரை துதிப்பது நல்லது. எல்லா ஜனங்களும் அந்த 1 நாளாகவும் 16 அதிகாரத்தில் 33-36 வரைக்கும் பார்த்தாக்கா எல்லோரும் 36 பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி துதித்தார்கள். எனவே தேவனை துதிப்பது நல்லது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, தேவனை துதிப்பதும் நல்லது என்று கண்டு கொண்டபடினாலே நாமும் தேவனை துதிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.